அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி ஏப்ரல் 29ஆம் தேதி சந்தை துவக்கம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி வந்து 17,308க்கு வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7 மணி 8 நிமிடங்கள். அப்போ இன்னும் 2 மணி நேரம் இருக்கிற சந்தை ஆரம்பமாக. அப்போது இப்போதைக்கு இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸோட இம்பேக்டட் நம்மளுக்கு தெரியணும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் மே கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 17,245 ஸ்பாட், ஃபியூச்சர் வந்து 17,253. அப்போ நேற்று ஹை வந்துட்டு ஃபியூச்சரோட ஹை 340 வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஓப்பனிங் வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நேற்றைய ஹைக்கு கீழே தான் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியுது ஓப்பன். அடுத்தது நம்மளோட ஷார்ட் அண்ட் வைட் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போது எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சும் நம்மளுக்கு ஓப்பன், இந்த இந்த 3 தான் நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்க போகுது. அப்போது ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால், எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிலை பெற்றால் எப்படி வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைனாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கீழே தான் கிடைக்க போகுது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை 150 புள்ளிகள் ரேஞ்ச் வேணும். அப்போ ஓப்பன் எந்த இடத்துல ஆகுதோ ஓப்பன்லேருந்து மார்க்கெட்டை வந்துட்டு நம்மளுக்கு 100 to 150 புள்ளி ஹைக்குள்ள வித்தியாசம் இருக்கணும். ஸோ அந்த வாறு நம்மளுக்கு பார்க்க முற்படணும். அப்போ இந்த எல்லைக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது வால்டைலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வந்து வால்டைல் தான். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ஒன் சைட் மார்க்கெட்டாக மாறும். அதற்கு உண்டான குறிப்புகள் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 17,321, 17,366, 17,433. சப்போர்ட் லெவல் 17,111, 17,027, 16,920. இப்போ இது நிஃப்டியோட இம்பேக்டட். பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு சில விஷயங்கள் தெரியல. அதை பார்க்கறதுக்கு ஒரு இம்பேக்டட் தான் நம்ம கொடுக்குறோம். எப்போவுமே கான்ட்ராக்ட் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா அதுதான் வந்து உறுதி செய்யப்பட்ட இடம்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பாட் நேற்று 17,245 ஸ்பாட்டு, ஃபியூச்சரும் 17,245க்கு. அதாவது லாஜிக் அப்படின்னு பார்த்துட்டா ஏதாச்சும் சில மாற்றங்கள் எப்போவாச்சும் ஒன்று ஏற்படலாம். ஆனால் 90 to 95% நம்மளுக்கு ஸ்பாட்டோட இடத்துல தான் வந்து ஃபியூச்சர் க்ளோஸ் ஆக வேண்டும். இதுதான் வந்து விதி. இதில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து விதி மாற்றங்கள் ஏற்படலாம், அது வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனால் லாஜிக் படி பார்த்திங்கன்னா ஸ்பாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து தான் க்ளோஸ் ஆகும். இதைத்தான் நிறைய பேர் என்னென்னு பண்ணுவாங்கன்னா ஆர்பிட்ரேஜின் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கையில் பணத்தை வச்சுட்டு கேரண்டீடு ப்ராஃபிட் எடுப்பாங்க. எப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து 17,245 ஸ்பாட், ஃபியூச்சர் வந்து 17,350. அப்போ 100 புள்ளிகள் இதற்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஸ்பாட்டை வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம நிஃப்டியோட ஸ்பாட்ஸ் நம்ம வாங்க முடியாது. இதே ஸ்டாக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் ஏப்ரல் கான்ட்ராக்ட் பாருங்கள் 2,810 க்ளோசிங் பாருங்கள். ஃபியூச்சரோட க்ளோசிங் 2,810. இதே இப்போது மே கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாட் 2,810, ஃபியூச்சர் 2,818. இதுவே உங்களுக்கு 8 ரூபா ப்ரீமியம் இல்லாமல் ஒரு 30 ரூபா ப்ரீமியம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1% நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1% ப்ரீமியத்தில் இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்பாட்டை ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு ஃபியூச்சரை விற்றுடுவாங்க. அவங்க நிம்மதியாக அவங்க உறங்கிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டோட இடத்துல வந்து ஃபியூச்சர் க்ளோஸ் ஆக போகுது. அப்போ கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்றைக்கி ஸ்பாட்டும் ஃபியூச்சர் ஒரே ரேட்டு தான் இருக்க போகுது. அப்போ இந்த 30 ரூபா டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு அப்படியே ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ இதையே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. சிலர் வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்குனே ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு இப்போ இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட வித்தியாசங்கள் எப்போ எதுலெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் மணி கண்ட்ரோலில் போய் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு போட்டாலே வந்துடும். அதில் வந்து எப்போல்லாம் வந்து பெர்சன்டேஜ் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் அதிகமாக இருக்கோ அவங்களத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்பிட்ரேஜ் பண்ணாலே ஒரு கேரண்டிட் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து மிகப்பெரிய அமௌண்ட் இவங்களுக்கு தேவை. ஏன்னா ஸ்பாட்டை ஃபுல்லாக கேஷ் கொடுத்து வாங்கணும். அந்த வகையில் இவங்களுக்கு வந்து அதை பார்க்கணும். ஸோ கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்றைக்கி ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்துட்டு இம்பேக்டடாக முடிஞ்சிடும். ஸோ சிலர் வந்து இதற்குனே வியாபாரம் செய்வாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான். அப்போது வந்து இங்கே வந்து ஏன்னா நேற்று வந்து 2 பேர் சிலர்
இதை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸ்பாட்டும் ஃபியூச்சர் ஏன்னா ஒரே ரேட் இருந்தது அப்படின்ட்டு. நம்மளுக்கு லாஜிக்கல் அதுதான், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சரும் ஒரே ரேட் மாறிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்குமே அதோட கான்ட்ராக்ட் க்ளோஸிங்கோட பேசிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துகிட்டு அதற்கு தகுந்தவாறு நம்மளோட இம்பேக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆர்பிட்ரேஜ் பண்ணோன்னா என்ன தெரியணும், அண்டு வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ஃபியூச்சரோட இம்பேக்டட் எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஸ்பாட்டோட விலையை விட ஃபியூச்சரோட விலை அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், குறைவாக இருந்தால் எப்படி இருக்கும், அதற்கு தகுந்தவாறு வியாபாரம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டாலே உங்களுக்கு எளிமையாக வியாபாரம் செய்ய உதவியாக இருக்கும். இது வந்து கண்மூடித்தனமாகவே நம்ம செய்யலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதத்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரண்டி ப்ராஃபிட்டுக்கு இதில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி புது பேட்ச் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி புது பேட்ச் இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆகுது. விருப்பம் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழோட பிறப்பு கொடுத்த சலுகை இன்றோடு முடிவு பெறுகிறது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிப்பிள் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.